வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைப்பட்டிருக்கும் என்றார் என்று சொன்னார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின் படியையும் இந்த எல்லா தரிசனத்தையும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இங்கே சங்கீதக்காரனாகிய இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதற்கு முன்பாக இருந்த ராஜாவுக்கு அந்த ராஜா அவருடைய காலம் முடிஞ்ச உடனே அந்த ராஜ்யபாரம் அவரை விட்டு போயிருச்சு. ஆனால் நான் உனக்கு செய்ய மாட்டேன். உன்னுடைய சன்னதி அந்த ராஜாஸ்தானத்திலே திரும்ப வீற்றிருப்பார்கள். எல்லா காலமும் உன்னுடைய ராஜ்யத்திலிருந்து திரும்ப ராஜ்யங்கள் எழும்பும் என்று ஆண்டவர் அவனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய பின் வருகிற சன்னதி கூட அவனால் ஆசீர்வதிக்கப்படுன்ற ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றார். சொல்லும்போது ஆண்டவரை பார்த்து தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, இதுவரைக்குமே நீர் என்னை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நீங்க இதற்கு அப்புறம் நான் உன்னை நடத்துவேன்னு சொல்றீங்க, உன்னுடைய பிள்ளைகளுடைய காலத்துல உன்னை நடத்துவேன்னு சொல்றீங்க, உன்னுடைய வம்சம் வரைக்கும் நான் உன்னை நடத்துவேன்னு சொல்றீங்க. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க என்ன இவ்வளவு தூரம் நடத்துறதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையிலே இந்த அரியணையை பிடிப்பதற்கு சாதாரணமாய் இவன் வரல. இவனுடைய வாழ்க்கையிலே பல காரியத்தை செய்தான். சின்ன வயசுல அவன் கையில கொஞ்சம் ஆடுகள் கொடுக்கப்பட்டது. அந்த ஆடுகளுக்கு ஜீவன் போயிடக்கூடாதுன்னு சொல்லி இவனுடைய ஜீவனை பணைய வச்சு அந்த ஆடுகளை காப்பாற்றினவன் தான் தாவீது. ராத்திரி பகலாக உழைச்சான், பனியில இருந்தான், வெயில்ல இருந்தான். வேதம் சொல்லுது, ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாய் நடந்தான். அவன் போன அத்தனை ராஜ்யங்களிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். இப்படி தாவீதுனுடைய கேரக்டர் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் போது எல்லாருமே பயப்பட்டாலும் இவன் மட்டும் ஆண்டவருக்கு விரோதமா பேசுறவங்களை எப்படி நம்ம விடுறது அப்படின்னு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி அவனுக்கு விரோதமாய் போய் நின்று அவனை ஜெயிச்சிட்டான். அதற்கு பிறகு சவுல் ராஜா இவனுக்கு விரோதமாய் எழும்புறாரு. ஆனால் அவனை கொல்லக்கூடிய எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இவனுக்கு வந்த போதிலும் இல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேல நம்ம கை வைக்க கூடாதுன்னு சொல்லி அத்தனை வருடமும் பொறுமையா இருந்து அவசரப்படாம கடைசியில் ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய ராஜாங்கத்தை தன்னுடைய கையில வாங்கினார். அவருடைய உழைப்பு நிறைய இருக்குது, அவருடைய கமிட்மெண்ட் அதுல நிறைய இருக்குது. ஆனா ஆண்டவர் இது எல்லாவற்றையும் பார்த்து உன்னை நான் ஆசீர்வதிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ற ஒரு வார்த்தை, இல்ல ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி சண்டையில வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய மனசுல அநேக எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். இந்த வருஷம் பாடுபட்டு நான் வந்துட்டேன், கஷ்டப்பட்டு நான் வந்துட்டேன்,
லாக்டவுன்ல கூட நான் உழைச்சிட்டேன். ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம். நான் மட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் சோறு கொடுத்துருக்க முடியுமா? நான் மட்டும் இல்லைன்னா இந்த இடத்த வாங்கியிருக்க முடியுமா அப்படின்னு உங்களை குறித்து, இல்லை என்றால் உங்களுடைய நம்பிக்கையை குறித்து, நீங்கள் செய்த வேலைகளை குறித்து, நீங்க பண்ணின கமிட்மெண்ட்டை குறித்து, நீங்க பண்ணின ஜெபத்தை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து, நான் தாண்டிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் இந்த வருஷத்தை வெற்றியா முடிச்சிட்டேன் அப்படின்னு மனசுலே இருக்குமே. ஆனால் உண்மையிலே நான் சொல்றேன், இல்லை இல்லை, இந்த வருஷம் முழுக்க முழுக்க நம்ம ஆரம்பித்ததிலிருந்து இந்த வருஷம் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை நம்ம கூட இல்லாம, கர்த்தர் நம்மை வழி நடத்தாம, ஆண்டவர் நம்மை போஷிக்காம எல்லா வருஷமும் நம்ம முடிச்சிருக்கலாம். ஆனா 2020வது வருஷம் முழுக்க முழுக்க கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுனால மட்டும்தான் இந்த வருஷத்தினுடைய முடிவை நீங்களும் நானும் பார்த்திருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேதத்திலே ஒரு வசனத்தை நான் தியானித்து கொண்டே இருந்தேன். அப்போ ஒரு நன்மையுமே பெற்றுக்கொள்ளாம அப்படின்னா பிசிக்கலா உலக பிரகாரமாக எந்த நன்மையுமே பெற்றுக்கொள்ளாத ஒரு நபர் ஆண்டவருக்கு சொன்ன ஒரு 3 நன்றிகளை குறித்து நேற்றைக்கு இரவிலே ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருந்தார். நான் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, எந்த நன்மையுமே பெறாமல் அப்படின்னால் உலக பிரகாரமாய் நம்ம பார்க்கிற பிரகாரமான எந்த ஆசீர்வாதத்தையும் பெறாத ஒரு நபர் 3 நன்றிகளை ஆண்டவருக்கு சொல்லி இருக்கிறார். இந்த ஜெபத்துல வந்திருக்கிற நிறைய பேர் உங்களுக்கு சொல்லலாம், பாஸ்டர் நன்றி சொல்றதற்கு என்னிடத்துல எதுவுமே இல்லை, அதுவும் எக்ஸ்பெஷல் இந்த வருஷம் எதுவுமே இல்லை, எனக்கு ஆண்டவர் எந்த நன்மையும் செஞ்சது மாதிரி ஞாபகம் இல்லை, இந்த வருஷம் நான் நிறைய இழந்தேன், இந்த வருஷம் என்னை விட்டு நிறைய போயிருச்சு, இந்த வருஷம் நான் தோல்வி அடைஞ்சேன். ஆனா நீங்க நன்றி சொல்றதுக்கு இருக்குது, நீங்க நன்றி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து உங்களுக்கு நான் காண்பித்து உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் ஸ்தோத்திரம் 7ஆம் அதிகாரத்திலே 7ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 58வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலனாகிய பவுலை வேதம் அறிமுகப்படுத்துகிற முதல் இடத்தை தான் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். அவனை வெளிப்படுத்தும் போது, அவனை வேதம் அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துது அப்படின்னா, ஸ்தேவான் என்கிற முதல் இரத்த சாட்சியாகிய அந்த மனுஷனை அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் கல்லறிந்து அவனை கொன்று போடும்போது அவனுடைய வஸ்திரத்தை கழட்டி சாட்சிக்காரனாய் இருக்கிற இந்த சவுலுடைய பாதத்தின் அடியிலே வைத்தார்கள். அப்படின்னா இந்த பவுலாய் மாறின இந்த சவுல் முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஆள். அதான் ஒருத்தனை கொல்ல போறாங்க, அவனுடைய வஸ்திரத்தை கழட்டி வாலிபனாய் இருக்கிற இந்த சவுலுடைய பாதத்திற்கு கீழே கொண்டு போய் வைக்கிறாங்க. சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து படைத்தவன் தான் இந்த பவுல். இன்னும் பரிசுத்த வேதாகமத்திலே வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற நிறைய பரிசுத்தவான்கள் சொல்லும்போது சொல்றாங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 100 கோடிக்கு அதிகமான சொத்து இருந்ததா சொல்றாங்க. அவன்கிட்டயே ஒரு கப்பல் அவனுக்கு சொந்தமாக இருந்ததா அவங்க சொல்றாங்க. இன்னும் வேதம் சொல்கிறது, கமாலியேலின் பாதத்தருகிலே அடியில் கல்வி கற்றவன் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். இன்னும் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிப்போமே ஆனால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் 8வது வசனம், அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கையிலாக கொடுத்து அவனை
தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலிலே போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து மீண்டும் அதிகமான வார்த்தை சொல்லுது. இவன் வீடுகள் தோறும் போய் இருக்கிறவர்கள் எல்லாரையும் அவர்களை சிறைப்பிடித்து ஆண்டவரை ஆராதிக்க கூடாது என்று சிறையிலே போட்டானாமா. அப்போ அந்த நாளிலே ஒரு பெரிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய சகல பவரோடையும் வாழ்ந்தவன் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் ரட்சிக்கப்பட்டான், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்தான். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே பல பாடுகளை சந்தித்தான். நீங்கள் 2 கொரிந்தியரிலே 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கலாம். 24 யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களாலும் கள்ளர்களால் வந்த மோசங்களாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களாலும் கள்ள சகோதரர்களால் உண்டான மோசங்களாலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளே அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. எல்லாரும் நன்றாய் கவனிங்கள். இந்த நன்றி சொல்லுகிற மனிதர் இந்த 3 விதமான நன்றியை ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுக்கிற இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல பட்டியலிட்டு அடுக்கிறாரு. நான் எல்லாவற்றையும் தாண்டி வந்தேன், எல்லா மோசங்களும் எனக்கு நேரிட்டது, கப்பல் சேதம் எனக்கு நேரிட்டது. ஒரு காலத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய ஆள். அப்போஸ்தலனாகிய பவுல் கோடிகளுக்கு சொந்தக்காரன். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தார் எல்லாருமே நடுங்குறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கீழே, காலின் கீழே அப்படி சாட்சிக்காரனாய் அவனை வைத்து அவன் கீழே ஒருவனுடைய உயிரையே கொடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஊழியத்திற்காக அர்ப்பணித்து வந்ததற்கு பிற்பாடு பல உபத்திரவங்களை சந்திக்கிறான், பல போராட்டங்களை சந்திக்கிறான். ஆனா இப்பேற்பட்ட போராட்டங்களை சந்தித்தும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நன்றி சொல்றதற்கு மறக்கவே இல்லை. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை போல உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, நீங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு முன்பாக, நீங்க ரொம்ப நேரம் ஜெபிக்கிறதற்கு முன்பாக பலவிதமான ஆசீர்வாதங்களோடு இருக்கலாம், பெரிய உயர்வுகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனா சமீப காலமாய் ஆண்டவரை தேட 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 உங்களுக்கு நெருக்கங்கள் வந்திருக்கலாம், பாடுகள் வந்திருக்கலாம். அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கலாம், நான் நன்றி சொல்றதற்கு முடியாது பாஸ்டர், நான் நன்றி சொல்றதற்கு ஒண்ணுமே இல்லை. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுலை உங்களுக்கு முன்பாய் காண்பித்து, அந்த அப்போஸ்தலனாகிய பவுலே நன்றி சொல்ல முடியுமையானால் நீங்களும் நானும் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. ஒரு 3 காரியங்களை குறித்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன 3 நன்றிகளை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 4ஆம் அதிகாரம் 17வது
16-17 வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 16-17. நான் எடுத்துக்கொண்டு 294வது பக்கத்தில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் 294. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியரெல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தினுடைய வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் முதல் விசை உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களை சந்தித்த ஒரு தேவ மனுஷன். அதாவது இவனுக்காக கண்களை கூட பிடுங்கி கொடுக்கிறதற்கு ஒரு காலத்துல ஆட்கள் ஆயத்தமா இருந்தார்கள். இவனை மெர்க்குரி, யூபித்தர் என்று சொல்லி அவனுக்கு கடவுளை போல அவனை தொழுது அவனுக்கு மாலைகளை போடுவதற்கு கூட அநேக ஜனங்கள் ஆயத்தமா இருந்தார்கள். ஆனா ராஜாவுக்கு முன்பாக முதல் விசை இவன் உத்தரவு சொல்ல நிற்கையில் இவன் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒருவரும் என்னோடு கூட இருக்கவில்லை, ஆனால் கர்த்தரோ என்னோடு கூட இருந்தார். நான் சொல்றேன், இந்த வருஷம் நம்ம நன்றி சொல்ல வேண்டிய மிக அவசியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த வருடம் மனிதர்கள் யாரும் நம்மோடு கூட நிறைய பேர் இருக்கவே இல்லை. மனிதர்களுடைய அன்பு மாயமாய் போன வருஷம் இந்த வருஷம் தாங்க. மனுஷன் யார் அப்படின்னு கற்றுக் கொடுத்த வருஷம் இந்த வருஷம் தாங்க. அதான் ஒரு நபர் கடந்த நாட்கள்ல ஒரு விஷயத்த சொன்னாரு. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 6 ஃபேமிலி 7 ஃபேமிலி அவருடைய வீட்டில் சண்டே சாப்பிடுவாங்களாம். 7 ஃபேமிலிக்கு பெரிய பாத்திரத்தில் சாப்பாடு ஆகுமாமா. ஆனா இந்த கொரோனா பிரச்சனையினால வீட்டிலேயே அடைஞ்சு கிடந்து எப்படியாவது வெளியில யாராவது ஒருத்தருடைய வீட்டுக்கு நம்ம போய் கொஞ்ச நேரம் ரீஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 7 ஃபேமிலிக்கும் ஃபோன் பண்ணாராமா. 7 பேரும் ஏதோ ஒரு காரணத்தை சொன்னாங்களாமா. ஒருத்தர் சொன்னாராமா, என்னுடைய பக்கத்து வீட்டில் கொரோனா வந்திருக்கு அப்படின்னு. சிலர் சொன்னாங்களாமா, எங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்கு அப்படின்னு. 7 ஃபேமிலியும் நீங்க வர வேண்டான்னு சொல்லாம சொல்லிட்டாங்க. அப்ப அவர் சொல்லும்போது சொன்னாரு, இந்த லாக்டவுன்ல மனுஷன் யாரு அப்படின்றத அப்பதான் பாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டு நான் வார வாரம் அத்தனை 1000 ரூபாவை செலவு செய்து என் வீட்டில் நான் சாப்பாடு போடுவேன். ஆனா எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வீட்டில் ரீஃப்ரெஷ் ஆக போலான்னா யாருமே இடம் கொடுக்கல. இந்த ஆண்டு நான் நம்புறேன், மனிதர்கள் நம்மளை நடத்தல, மனுஷங்க நமக்கு உதவி செய்யல. ஆனா யார் உதவி செஞ்சான்னா கர்த்தரே நமக்கு உதவி செய்தார். நாம் நம்பின நிறைய மனிதர்கள் நம்மை கைவிரித்தார்கள். நீங்க நம்பின மேனேஜர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நீங்க உதவி செய்வதற்காய் காத்திருந்த நிறைய பேர் இன்னைக்கு இந்த வருஷம் உங்களுக்கு கையை விரிச்சிட்டாங்க. இந்த வருஷம் ஆரம்பித்ததிலிருந்து முடிகிற வரைக்கும் முழுக்க முழுக்க மனுஷன் அல்ல, யாருதான் உங்க கூட நின்னா அப்படின்னா கர்த்தர் ஒருவரே. ஆரம்பத்திலிருந்து கூட நின்றவர், இன்று வரையிலையும் கர்த்தர் நம்ம கூட நின்று கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. மனுஷங்க செய்யாதத கர்த்தர் இந்த வருஷத்துல எனக்காக கர்த்தர் செய்தார். சோ நம்ம சொல்ல வேண்டிய முதல் நன்றி என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு மனுஷங்க செய்யலப்பா, மனுஷங்க செய்யலப்பா. மனுஷங்களுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. ஆனா நீங்க எனக்கு உதவி செய்கிறதுல நல்லவரா இருந்தீர். ஆமென் சொல்லுவோம். நான் நம்ப முடியும், கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்களாக திருச்சபை திறக்கவே இல்லை. ஆனா 7 மாதங்களும் இந்த திருச்சபைக்கு வாடகை கொடுத்தான் ஆகணும், ஈபி பில் கட்டி தான் ஆகணும், வீட்டுக்கு வாடகை கட்டி தான் ஆகணும், என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தான் ஆகணும், உடன் ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அதான் 1 மாதம் எதுவுமே ஒர்க் பண்ணாம இருந்தா கூட கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் செலவாகும்.
எதுவுமே ஒர்க் பண்ணாம, எந்த கூட்டமும் நடக்கல, எந்த ஜபமும் நடக்கல. ஆனா 60,000 ரூபாய் பக்கத்துல செலவாகும். நான் ஏதோ ஒரு சிலர் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து என்னை வந்து நேரடியாக பார்த்து அவங்க லாக்டவுன்ல ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்ததில் என் கூட ஷேர் பண்ணாங்க, ரொம்ப கொஞ்சமாய். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் வந்து ஒரு குறை கூட இல்லாம கர்த்தர் அழகாய் ஆச்சரியமாய் அந்த தேவைகளை மிக அழகாய் செய்து முடித்தார். இந்த 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 வாடகை கூட ஒரு 3 months வந்து பக்கத்தில் வந்து நமக்கு வந்து கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த சர்ச்சை எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க, அதில் ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. அதுவும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு பைசா கடன் கூட இல்லாமல் அடுத்த வருஷத்துக்குள்ள நுழைகிறதுக்கு உதவி செய்தார். நான் சொல்றேன், எனக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு மட்டும் இல்லை, நம்ம வருஷம் உங்களுக்கு நிறைய பேருக்கு மனிதர்கள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மனிதர்களை கொண்டுதான் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை உங்களுக்கு செஞ்சாரு. மனுஷங்க மூலமா தான் பணம் உங்களுக்கு நிறைய கிடைச்சிச்சு. உங்க மேனேஜர் கொடுத்தாங்க, உங்களுடைய ஓனர் கொடுத்தாங்க, உங்களுடைய பிசினஸ் மூலமாய் மனிதர்கள் கொடுத்தாங்க. ஆனா நான் நம்புறேன், 2020வது வருஷம் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை மனுஷனை கொண்டு செய்யல, அவரே நேரடியாக இறங்கினார். அவரே உங்களுக்காக பரிதபித்தார், அவரே உங்களுக்காக உதவி செய்தார். மனுஷன் கைவிட்டாலும் நான் உன் கூட இருப்பேன்றதை கர்த்தர் நிரூபித்த ஆண்டுதான் இந்த ஆண்டு. நீ மனுஷனை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனை நம்பி இருந்தா கைவிட்டுருவான். நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னதை நிரூபித்த இந்த வருஷத்திற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு முழு பலத்தோடு, நீர் என்ன கைவிடவே இல்லை ஆண்டவரே, ஹல்லேலூயா, கர்த்தரே நடத்தினார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் எனக்கு இருக்காங்க, நான் லட்சக்கணக்கான பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டேன், எனக்காக கண்ணை புடுங்கி கொடுக்கறது கூட ஆள் இருந்தாங்க. ஆனா ராஜாவுக்கு முன்பாக முதல் விசை நான் உத்தரவு சொல்லுகையில் ஒருத்தருமே என் கூட இல்லை. ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வருஷம் மனுஷன் செய்யக்கூடியதை கூட நீங்க எனக்கு செஞ்சீங்கப்பா. உங்க பிள்ளை மறந்துருக்கலாம், உங்க மகன் மறந்துட்டான், உங்க மகள் மறந்துட்டாங்க, நீங்க உதவி செஞ்சவங்க பலர் மறந்துட்டாங்க, உங்கள்ட்ட காசு வாங்கினவங்க நிறைய பேர் மறந்துட்டாங்க, நீங்க தூக்கி விட்டவங்க நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் மட்டும் இந்த ஆண்டு என்ன மறக்கவே இல்லையே. ஒரு வாசல் அடைக்கும் போது இன்னொரு வாசலை திறந்தார்ல, ஒரு மனுஷன் நோன்னு சொல்லும் போது இன்னொரு மனுஷன் வாலண்டியரா வந்து நமக்காக காரியத்தை செஞ்சாங்கல்ல. இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு செஞ்ச அத்தனை அற்புதமும் நம்மளை தேடி வாலண்டியரா வந்ததுதான், நம்ம தேடி போகவே இல்லை. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஆண்டவரே. மனுஷனுடைய வாசலெல்லாம் அடைக்கப்பட்ட போதிலும் இந்த வருஷம் நீர் எனக்கு துணையாய் நின்றி, உடைக்கப்பட்ட நேரங்கள் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருந்தவரே. சொல்லுங்க, எப்படி நான் நன்றி, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே. செய்த நன்மைகள் ஏராளமே. எல்லாரும் சொல்லுவோம், எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே. ஓ, ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தில் ஓயாமல்
கைய மேல உயர்த்தி இயேசுவே இயேசுவே நீ நல்லவர் அப்பா இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா. மனிதர்கள் ஆசைப்பட்டு கூட இந்த வருஷம் என்ன பண்ண முடியலன்னா நிறைய பேருக்கு செய்ய முடியல. வெளியூர்ல இருப்பாங்க, அவங்க அங்க சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது இவங்க கையில அனுப்புறதுக்கு பணம் இருக்கும், இவங்க கையில கொடுக்கறதுக்கு பொருள் இருக்கும். அதான் நிறைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட கொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் இந்த வருஷத்துல வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் செஞ்சார்ல, மனுஷன் செய்ய கூடுறத எல்லாத்தையுமே இந்த வருஷம் கர்த்தர் நமக்காக செய்து முடித்தார். ஸோ நீங்க முதல் சொல்ல வேண்டிய நன்றி, இந்த புது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது நன்றி என்னன்னா, இந்த வருஷம் முழுக்க முழுக்க நீரே என்னை நடத்துனீரப்பா. மனுஷங்க யாரும் என் கூட, உண்மைதானே? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்பர் 2, ரெண்டாவது, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிற இரண்டாவது நன்றியை குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 27ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 24 வாசிக்கலாமா? 22 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து, ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. நீங்கள் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அநேக நாட்களாய் சூரியனையாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்றும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவிலே விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் இன்றைக்கு ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஆனபடினால் மனுஷரே, திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது ஒரு மிகப்பெரிய கப்பர் சேதத்திலே இவர்கள் மாட்டப்படுறாங்க. இந்த டிராவல்லே ரொம்ப மோசமான டிராவல், கடல்ல டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அது என்ன, ஃபுல்லா முழுக்க முழுக்க தண்ணி, கரையே இருக்காது. என்ன ஆபத்து நடந்தாலுமே அவ்வளோ சீக்கிரமா ஜனங்களை காப்பாற்ற முடியாது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கிருந்து கிளம்பி வர்றாரு. அவர் சொல்றாரு, கிரேத்தா தீவில் நம்ம ஸ்டே பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அங்கே ரொம்ப பெரிய காற்று அடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு எவ்வளோ சொன்னதுக்கு பிறகும் அவங்க கேட்கவே இல்லை. திரும்ப அவங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். இப்போ அநேக நாட்களாய் சூரியனையாவது நட்சத்திரங்களையாவது அவங்க பார்க்கலையாமா. சூரியனை பார்க்காட்டா கூட பரவாயில்ல, இரவு நேரத்தில் அந்த ஸ்டார் நட்சத்திரம் கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்கும். அந்த வெளிச்சம் கூட இல்லாம நடு கடல்ல கருப்பு மேகம் சூழ்ந்து பெரும் மழை, பெரிய காற்றடிக்கிற, அதுல அதான் சொல்றாங்க, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை யாருக்குள்ளயுமே இல்லையாமா. அந்த நேரத்துல அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல பக்கத்துல ஒரு தூதன் நின்று, நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கிறதுனால உன்னை மட்டும் இல்ல, உன்னோடு கூட இருக்கிற அனைவரையும் நாங்க தப்பிச்சோன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புறேன் இந்த 2020வது வருஷத்துல நம்ம சொல்ல வேண்டிய இரண்டாவது நன்றி என்ன அப்படின்னா, இந்த வருஷம் பயப்பட்டது போல அநேகர் எந்த வருஷமுமே பயப்படல. இந்த வருஷம் ஒரு பயத்தின் ஆண்டு. பயம்
டிவியை திறந்தா பயப்படுற நியூஸ் தான் வருது. அநேகர் நாளைக்கு காலையில் எப்படி தாண்டுவோம், வீட்டில் தான் இருந்தோம், வேலை இல்லாம தான் இருந்தோம், நல்ல சாப்பாடுகள் இருந்துச்சு. ஆனா அந்த நியூஸை கேட்டு 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 அநேகருடைய இருதயத்துல பயம். ஆனா நான் நம்புறேன், இங்க இருக்கிற நிறைய பேர் எல்லாரும் மாஸ்கை போட்டு சுத்திட்டு இருக்கும்போது நிறைய பேர் மாஸ்க் கூட போடல. நிறைய பேர் டிவியினுடைய நியூஸ் அத்தனை கேட்டோம், அட போயா வந்தா வருது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொன்னோம். இந்த நிமிஷத்துல கூட எத்தனையோ செய்திகளை கேட்டும் நம்ம நிறைய பேர் தைரியமா இருக்கிறோம். அப்படின்னா இந்த ஆண்டு நமக்கு கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, நம்மை அறியாமலே நமக்கு வார்த்தைகளை கொடுத்து, தேவ மனிதர்களை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தி கொண்டே இருந்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உலகமே நிறைய பேர் தைரியம் இல்லாம தான் இருந்தாங்க. உலகத்துல இருக்கிற பலாயிரக்கணக்கான ஜனங்கள் மனநிலைமை பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ற அளவுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. நிறைய பேர் இந்த பயத்தினால மனநிலைமை பாதிக்கப்படுற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் தள்ளப்படும் போது நமக்காக வேதத்தினுடைய வார்த்தையை யார் மூலமாவதோ கர்த்தர் பேசி நம்மை தைரியப்படுத்தி ஒன்று முன்னை சேதப்படுத்தாதுன்னு சொன்ன தெய்வம் இன்று வரையிலையும் நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். கடந்த நாளில் ஒரு நண்பரிடத்துல கொஞ்சம் பணம் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக அவரை அனுப்புனேன். அப்போ அனுப்பும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் என்னை வீட்டுக்குள்ளே அவங்க விடலை, வெளியே நிற்க வச்சு அவங்களுடைய கையில் க்ளவுஸை மாட்டிட்டு 2 கையிலையும் அப்படி நுனியில் அந்த பணத்தை வாங்கினாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டேபிள் அந்த பணத்தை விரிச்சு போட்டாங்க. விரிச்சு போட்டு அந்த சானிடைசர் எடுத்து எல்லா பணத்துலையும் அடிச்சிட்டாங்க. எல்லா பணத்துலையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் பெட்டிக்குள்ளே வச்சாங்க அப்படின்னாரு. அது மட்டும் இல்லை பாஸ்டர், வெளியில சுடுதண்ணி எப்பவுமே காஞ்சிட்டே இருக்குது. அவங்க வீட்டிலேருந்து யார் வீட்டை விட்டு வெளியே போனாலும் 1/2 மணி நேரம் போயிட்டு வந்தா கூட அவங்க போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை கழட்டி சுடுதண்ணியில் போட்டுட்டு அவங்க குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வரணுமா. எப்போ 3 நாளைக்கு முன்னாடி. கொரோனாவுடைய பீதி இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்குள்ள இருந்து சொல்லுங்க போகவே இல்லைங்க, இன்னும் போகவே இல்லை. அது வேற, அதுக்குள்ளேயே இன்னொரு நியூஸ், அடுத்த வைரஸ் வந்துச்சு, அந்த வைரஸ் இந்த வைரஸ் அப்பனா இருப்பான், தம்பியா இருப்பான் அப்படின்னு. இந்த மீடியாக்காரங்க இருக்கிறப்ப இருக்காங்க பாருங்களேன், இவங்க ஜனங்களை பயப்படுத்துறதுல அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஒருத்தன் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டான்னு வைங்களேன், இன்னொருத்தன் உட்காந்து யோசிப்பான், ஐயோ அவன் ஆபத்துன்னு சொல்லிட்டான், நம்ம என்ன சொல்லலாம், நம்ம என்ன சொன்னா ஜனங்கள் பயப்படுவாங்க, நம்ம சாவுன்னு சொல்லுவோம். அவன் ஆபத்துன்னு சொல்லும் போது அடுத்த சேனல்காரன் சாவுதான் அவனுக்கு, அடுத்த அவன் சாவுன்னு சொல்லிட்டானாமா, 3வது சங்குதான் உனக்கு. அப்படியே இந்த மீடியாவில் உள்ளவங்க ஜனங்களை வந்து பேசி 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 பயப்படுத்தி, நான் சொல்றேன் அந்த வியாதி இல்லைன்னு சொல்லலை, அதனால மரணங்கள் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு, ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்முடைய தலையிலிருந்து ஒரு மயிராயிலும் கீழே விழாது, கொரோனாவில் தான் செத்து போனோன்னு கர்த்தர் வச்சிருந்தாருன்னா அதை யாராலும் மாற்றவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். இல்ல உனக்கு வாழ்க்கை இருக்குதா, ஊழியம் இருக்கு அப்படின்னு சொன்னா 1000 கொரோனா வந்தாலும் நம்மை அது ஒன்றும் சேதப்படுத்த முடியவே முடியாது. இந்த உலகத்திலே இருக்கிறதுலே மிக பெருமை கொடுமையான ஒன்று என்ன அப்படின்னா பயந்தாங்க. கொடுமையான ஒன்று பயந்தாங்க, ரொம்ப மோசமான ஒன்று. பயப்படுறவங்க ஒழுங்கா சாப்பிட முடியாது, பயப்படுறவங்க ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண முடியாது, பயப்படுறவங்க தங்களுடைய லட்சியத்தை ஒழுங்கா நிறைவேற்றவே முடியாது. நமக்கு நம்மை சுற்றி எத்தனையோ பயங்கள் இருந்த போதிலும் பயப்பட்டுட்டு வரும்போது கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்து இந்த வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும் பயப்படாமல் இருப்பதற்கு நம்மை கர்த்தர் தைரியப்படுத்தி கொண்டே இருந்தார். எத்தனை பேரா மோதிக்கிறீங்க சிஸ்டர்? உங்களுக்கு இருக்கிற தைரியம் உங்க பணத்தினால அல்ல பிரதர், உங்களுக்கு இருக்கிற தைரியம் உங்களுடைய வேலையினால உண்டானது அல்ல, உங்களுக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்ப பின்னணி இருக்கிறதுனாலே அல்ல. நம்ம இத்தனை பேரும் தைரியமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், சர்வ வல்லவராகிய கர்த்தர். நம்ம பயப்பட்டு இனி தப்பி பிழைப்போமோ என்கிற நம்பிக்கை போகும்போது
எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் பக்கத்துல வந்து நின்று பேசினாரோ அதே போல நம்ம பக்கத்துலயும் வந்து நின்று சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது, நீ காலால் கூட ஓடும்போது இளைத்து போக வேண்டிய அவசியமே இல்லை, நான் உன் கூடவே இருப்பேன் என்று நம்மை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறேன். நான் ஆண்டவருக்கு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள 1000 நன்றிகளை எடுக்க போறேன். எதற்காக? என்ன ஆண்டவரே, இந்த வருடத்துல நீர் என்னை தைரியப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீர் என்னை தைரியப்படுத்தினீர். இப்ப கூட இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் தைரியப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் தைரியப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். இதுவரையிலும் நடத்தின நான் இனி கைவிட்டு விடுவேனோ, இனி உன்னை விட்டு விலகி விடுவேனோ? இல்லை, உன் பக்கத்துல நான் இருக்கிறேன். கர்த்தர் தான் வாக்கு கொடுக்கிறாரு, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும், நீ பெரிய இடத்துல நிற்கணும், நீ ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்க அழைக்கப்பட்டவன். உன்னை உன்னதமான ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்கிற வரைக்கும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. இந்த புயல் உன்னை சேதப்படுத்தாது, இந்த கடும் காற்று உன்னை சேதப்படுத்தாது, இந்த இருள் உன்னை சேதப்படுத்தாது. நீ நிற்க வேண்டிய இடத்துல நிற்கிற வரைக்கும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. பொருள் சேதம் அப்படி மட்டும்தான் நடக்குமே தவிர பிராண சேதம் ஒருத்தருக்கும் வரவே வராது. யாரோ ஒருத்தர் இங்கே இருக்கிறவர் மரண பயத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். நான் செத்துருவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், நான் செத்துருவேனோன்னு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி நினைக்கலாம். மரண பயம் எனக்குள்ள இருக்குது, மரணத்தை குறித்து நான் ரொம்ப பயப்படுறேன், அதுல அந்த மரண பயம் ரொம்ப ஆட்டி படைக்குது. இல்ல, ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷத்தினுடைய முடிவை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் நீங்க மரிச்சு போறதற்காக அல்ல, உங்களை கர்த்தர் நிற்க பண்ண போகிறார். கர்த்தர் உங்களை நிற்க பண்ண போறாரு. சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு விஷயம், நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை தைரியப்படுத்துறதற்காக நன்றி, நீர் என்னை தைரியப்படுத்துறதற்காக நன்றி, நீர் என்னை தைரியப்படுத்துறதற்காக நன்றி. உலகத்திலே இருக்கிற கோடீஸ்வரங்களிலே 20 கோடீஸ்வரங்களிலே ஒருத்தர் வந்து ஒரு பெரிய 15 மாடி கட்டடத்துக்கு மேலே இருந்து தற்கொலை செய்து மாண்டு போனார். அப்போ அவருடைய காரியத்தை எல்லாம் அவங்க செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருந்துச்சாமா, அவருக்கு தைரியம் சொல்றதற்கு ஆள் இல்லையாமா. அவருக்கு யார் இல்லை? தைரியம் சொல்றதற்கு ஆள் இல்லை. அப்படி நினைக்கும் போது கர்த்தரே நமக்கு தைரியம் சொல்றாரு. ஆமென். நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனுடைய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துறதாங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த வாசல்ல, சர்ச்சில் உள்ள வாசல்ல காலடி எடுத்து வச்சிருப்பாங்க, அந்த வாசலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த காரியத்தை குறித்து பயப்பட்டுட்டே வருவாங்க. இந்த வாசல்ல கூட நுழைஞ்சிருக்க மாட்டாங்க. கரெக்டா பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்துச்சு, பாஸ்டர் நான் தைரியமான, இந்த வருஷத்துல தைரியமானவங்க கை தூக்க பார்க்கலாம். கர்த்தர் என் கூட பேசி தைரியமானவங்க. ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர். உங்க சத்தம் கேட்கட்டுமே. இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ஓ எனக்கு நல்லவரா அப்பா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம். எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். ராஜாவே செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தில்
எடுத்துக்கொள்ளும் பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறே. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய மனுஷனா இருந்து எல்லாத்தையும் ஆண்டவருக்காக நஷ்டம் என்றும் குப்பையுமாக விட்டதுக்கு பிறகும் ஆண்டவர் அவனை பண ரீதியா ஒரு பெரிய அளவில் ஆண்டவர் அவனை கொண்டு வரலன்னால கூட அவன் சொல்ற ஒரு மிகப்பெரிய நன்றி என்ன அப்படின்னா, எல்லாருமே இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத போது என்னை ஆட்கொண்டு வரும். அவன் அந்த இடத்துல சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கும். நான் சேவிக்கிறவர், என்னை ஆட்கொண்டவர். பக்கத்தில் வந்து நின்று, பவுலே நீ நீ பயப்படாத. அவனுக்கு தைரியம் சொல்ற வார்த்தையை பாருங்க. நீ ராயனுக்கு முன்னாடி, அதனால நீயும் உன் கூட இருக்கிறவங்களும் பிழைச்சிருவீங்க. கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம். எவ்வளவு நல்லவர்ல. என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கிறேன் சிஸ்டர், பிரதர், பயத்தினுடைய பிடியிலிருந்து வெளியே வர முடியாத நபர்கள் வந்து சாதாரணமானவங்கல்ல. அப்படி ஃபைல் முழுக்க சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் ரேங்க், எல்லாத்துலயும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் ஃபர்ஸ்ட், கிளாஸ்ல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். ஆனா அந்த பயம் மனசுக்குள்ள வந்து அந்த பயத்தை வளர்த்து 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 அதுல இருந்து வெளியே வர முடியாம, அதற்கு பிறகு யாருமே தைரியம் சொல்லி கூட தைரியமே இல்லாம கோழையாக்கப்பட்டு என் கண்ணு முன்னாடி பார்த்தா அப்படியே அவங்க, பாஸ்டர் இவன் இப்படியே இருக்க மாட்டான் பாஸ்டர், இவன் எப்படி ஆப்பட்ட ஆள் தெரியுமா, ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டான். ஃபோன் அடிச்சா பயப்படுறான், லைட் ஆஃப் பண்ணா பயப்படுறான், வெளியே போனா பயப்படுறான், என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்னு சொன்னவங்க. ஆனா அதை விட பெரிய பெரிய பயங்களும் திகில்களும் உங்களை என்னை சூழ்ந்த போதிலும் கூட இன்னைக்கு வரைக்கும் நம்ம தைரியமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பலன் இல்லைங்க, நம்ம தைரியசாலிகளா இருக்கிறதுனால அல்ல, நமக்கு பின்னணியில இருக்கிற யாரோ ஒருத்தர் தைரியமானவங்களா இருக்கிறதுனால அல்ல. நம்ம அம்மா அப்பா நம்மளை விட கோலை, உங்க மனைவி உங்களை விட கோலை, உங்க கணவனார் உங்களை விட கோலை. ஆனாலும் நீங்கள் இவ்வளோ பிரச்சனையிலையும் தைரியமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், கர்த்தர், ஆண்டவர் தாங்க. ஆண்டவர் தான் நம்மளை என்ன பண்றாருன்னா, நம்மை அறியாமலே கர்த்தர் நம்மளை, இன்றைக்கு யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்தில் இருக்கணும்ன்ற கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை ஒன்றும், சொல்லுங்க பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒன்றும் ஒன்று சொல்லுங்க, ஒன்றும் ஒன்று, போனா பணம் தான் போகும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, போனா பணம் தான் போகும், போனா வீடு தான் போகும், போனா சொத்து தான் போகும், உயிர் போகாது. திரும்ப சொல்லுங்க, உயிர் இருந்தா போன பணம் திரும்ப வரும், இழந்த வீடு திரும்ப வரும், சொத்து திரும்ப வரும், ஆட்களும் திரும்ப வருவாங்க. நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதும். அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சுவர் இருந்தாதான், சொல்லுங்க, சுவர் இல்லைன்னா, நம்ம நிறைய பேருக்கு சுவரே வேண்டாம், நான் வேணாம், ஆனா பணம் மட்டும் வேணும். நீங்க தான் ஆண்டவருக்கு முக்கியமே தவிர பணம் ஆண்டவருக்கு முக்கியமே கிடையாது. அதான் ஆண்டவர் யோபுவை சோதிக்கும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, நீ என்ன வேணாலும் எடுத்துக்கடா, ஆனா என் பிள்ளையினுடைய உயிரை மட்டும், அவன் சரீரத்துல மட்டும் கையை வைக்கிறதுக்கு, உயிர் மேல கை வைக்கிறது உனக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீ எல்லாத்தையுமே எடுத்துட்டு போ, என் பையனுக்கு நான் 2 மடங்கு திரும்ப அவனுக்கு தருவேன்னு ஆண்டவர் வந்து பிசாசுக்கே சவால் விட்டார். இன்றைக்கு கூட இந்த ஜபத்துல இழந்து போய் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்க உயிர் இருக்குல்ல, 2020வது வருஷம் உங்களுக்கு எல்லாமே உங்களை விட்டு போனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, உயிர் இருக்கிறதுனால கர்த்தர்
10 வருஷமா நீங்க சம்பாதிக்காதத கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் 2021 வருஷம் ஒரே வருஷத்துல, அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நீங்க இதுவரையிலும் துன்பத்தை கண்ட அத்தனை வருஷங்களுக்கும் சரியாய் கர்த்தர் நினைச்சாருன்னா வருகிற ஆண்டு நம்மை நன்மையால முடிசூற்றுவதற்கு என் கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய். இப்ப சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நல்லவராய் எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. நம்பர் 3, மூணாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்கு சொன்ன மூணாவது நன்றி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தவைக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காகவுமே ஆண்டவரிடத்துல ஜெபிச்சதே இல்லை. தனக்காகவோ தன்னுடைய சொத்திற்காகவோ தன்னுடைய நிலங்களுக்காகவோ நான் இவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தேன், இப்போ அதெல்லாம் திரும்ப தாரும் ஆண்டவரே, அதுதான் நான் ஊழியத்துக்கு வந்ததனுடைய மேன்மை அப்படின்னு எதுவுமே எந்த காரியத்தை குறித்தும் ஜெபிக்கல. அதான் தன்னுடைய ஊழியத்துல தனக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லாத போது ஆண்டவரிடத்துல பார்த்து, எனக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லாம இருக்கிறேன், ஏதாவது ஒரு காகத்தை எனக்கு அனுப்புங்க ஆண்டவரன்னு கூட கேட்கல. சரி பரவாயில்ல, ஊழியத்தான் வந்திருக்கிறோம், நமக்கு காசு இல்லை, எங்கேயாவது ஒருத்தர் வேலைக்கு போயிடலாம். வேலைக்கு போய் அங்க சம்பாரிச்சு அதுல இருந்து வருகிற பணத்தினால சாப்பிட்டுட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. அதற்கு கூட ஜெபம் பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரே ஒரு பலவீனத்திற்கு ரொம்ப ஜெபிக்கிறார். அதுவும் ஒரு டைம் ஜெபிக்கல, ஒரே ஒரு ஜெப குறிப்பை தன்னுடைய வாழ்க்கையில 3 டைம் ஜெபிக்கிறார். அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது, என்னை விட்டு நீங்கி போகிறதுக்கு 3 விசை ஜெபிச்சிட்டேன். மலைய போல இருக்கு அவனுக்கு அந்த பிரச்சனை. அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனையோ பிரச்சனைகளை அவர் நேருக்கு நேர் பார்த்துட்டாரு, எத்தனையோ சவால்களை நேருக்கு நேர் பார்த்துட்டாரு. ஆனா இந்த பிரச்சனை அவருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு 3வது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற நன்றி, நான் மலையை போல நினைச்சிட்டு இருந்த பிரச்சனைய ஆண்டவர் சிம்பிளா முடிச்சிட்டாருப்பா, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாருப்பா. நான் நம்புறேன் 2020வது வருஷத்துல நம்ம நிறைய பேர் சில பிரச்சனையை ரொம்ப மலையை போல ரொம்ப பெருசா அதற்காக ரொம்ப ஜெபம் பண்ணி அதற்காக ரொம்ப அழுது, ஆனா இந்த வருஷத்தினுடைய முடிவுல அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லைன்ற அளவிற்கு நிறைய பேருக்கு கர்த்தர் மாற்றினார், மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதற்கு முன்பாக நீங்கள் கடந்து வந்த பாதையை நினைச்சு பாருங்க, வருஷங்களை நினைச்சு பாருங்க. நீங்க மலை போல பெருசா நினைச்சிட்டு இருந்த பிரச்சனைகளை ஆண்டவர் ஒரே வார்த்தையில ஒரே மனுஷன் மூலமாய் ஒரே சூழ்நிலையை அனுமதிச்சு கர்த்தர் சமபூமியா மாத்தினாரா இல்லையா? அந்த தேவன் தான் இன்றும் நம்மோடு இருக்கிறார்.
இனியும் நீங்க மலை போல பெருசா நினைச்சிட்டு இருக்கிறத கர்த்தர் சாதாரணமாய் மாற்ற வல்லவரா இருக்கு. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறேன். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துல நான் ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கிருபையாய் இரக்கமாய் நீர் அதை ரொம்ப சிம்பிளா முடிச்சு கொடுத்தீரே. உமக்கு கோடி நன்றி அப்பா. அல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்கள், பல வருடங்களாய் பிரிந்திருந்த குடும்பங்கள் இந்த லாக்டவுன்ல ஒன்னாகும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இனி இந்த குடும்பமே ஒன்று சேராதுன்னு சொன்ன எத்தனையோ குடும்பங்களை ஆண்டவர் நிலைப்படுத்தினார். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கூட ஒருத்தங்க சொல்லும்போது ரொம்ப அழகா சாட்சி சொன்னாங்க. அந்த கொரோனா பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட்டி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களாம். கொரோனானால 6 மாசம் ஹாஸ்பிட்டலுக்கே போகலையாமா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா கட்டியே இல்லையா. சே, அப்ப நான் நம்புறேன், ஒருவேளை அது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் பணம் செலவு பண்ணிப்பாங்கல்ல. அப்போ சிலருக்கு இந்த சூழ்நிலை நன்மையாகவே, சிலருக்கு இல்லை, எல்லாருக்குமே நன்மைக்கு தான். நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். வேதத்தில் எழுதி இருக்கிறதாப்பா நடக்குது, இதெல்லாம் ஒன்றும் புதுமை கிடையாது அப்படின்றத ஆண்டவர் நமக்கு அழகா நிரூபிச்சிட்டார். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தான் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா இந்த பைபிளை படிக்கிற கிறிஸ்தவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கர்த்தர் தெளிவாகவே அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். இப்படி நடக்கும்போது ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு நமக்கு குறையில்ல. என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், இன்னும் அவருக்காக வாழணும்ன்ற வைராக்கியம் மட்டும்தான் நமக்குள்ள வருது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போறோம். நம்பர் 1, முதலாவதாக இந்த வருஷத்தினுடைய இறுதியில எதற்காக நம்ம நன்றி சொல்ல போறோம்னா, இந்த வருடம் முழுக்க ஒரு மனுஷனும் என்ன நடத்தல, ஆனா நீரே என்னை நடத்து. எல்லா வருஷமும் மனுஷன் மூலமா அற்புதம் செஞ்சீங்க, ஆனா இந்த வருஷம் நீர் நேரடியவே வந்து எனக்கு அற்புதம் செய்தீர். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த வருஷம் நீர் எனக்கு செய்தல ஒரு மிகப்பெரியது. இந்த வருஷம் தான் நான் ரொம்ப பயப்பட்டேன். இந்த வருஷம் தான் பயத்தினுடைய பிடியில் இருந்தேன். ஆனா என்ன ரொம்ப அழகா என்ன தைரியப்படுத்தினீங்கப்பா. அந்த பயமே மறக்கிற அளவுக்கு உங்க வார்த்தையை கொடுத்து என்னை தைரியப்படுத்தி என்னை ஜெபிக்க வச்சு என்னை வேத வசனத்தை படிக்க வச்சதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. 3வது, நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த வருஷம் சில பிரச்சனை மலையை போல தோணிருச்சு, ஆனா முடியும் போது அது ஒன்றும் இல்லை, கர்த்தறதுக்கு முன்னாடி இருந்தா அது சாதாரணன்றத எனக்கு அறிய பண்ணதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தருக்கு எல்லாரும் நன்றி சொல்ல போறோம். முழு இதயத்தோட நன்றி சொல்ல போறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, ஓ நன்றி. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. சொல்லுங்க எல்லாரும், எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே, முடிஞ்சவங்க கைகளை மேல உயர்த்தி முழு மனதார சொல்லுங்க இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஓ உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி, நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. கரங்களை மேல உயர்த்தி எப்படினா
எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். உங்களை போல நல்லவர் இல்லப்பா. நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நீ நல்லவர், நீ நல்லவர். நல்லவா, நீ நல்லவா, நீ நல்லவா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சாட்சியை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையிலே ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இந்த சாட்சியை ஆன்லைன்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இந்த லாக்டவுன்ல ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு என் மனசுல நினைச்சேன். இந்த கேமரா ரொம்ப பழசாயிடுச்சு, ஒரு கேமரா வாங்கினா நல்லா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் என்னுடைய இருதயத்தில் வந்து தோன்றின வார்த்தை, லாக்டவுனு, சர்ச்சே இல்லை, இந்த டைம் வாங்க முடியுமா. ரெண்டாவது தோன்ற வார்த்தை, இப்போ இருக்கிற கேமரா வந்து கிட்டத்தட்ட 1,60,000 ரூபா. அப்போ இந்த கேமராவுக்காக கிட்டத்தட்ட 7 மாதம் பக்கத்தில் ஜோம் பண்ணோம். இந்த செவத்தில் ஃபுல்லாக வந்து இந்த கேமராவுடைய மாடல் ஃபோட்டோவை எடுத்து ஒட்டி, தேவனே இந்த கேமராவை எங்களுக்கு தாரும் அப்படின்னு ஒட்டினோம் ஃபுல்லாகவே. அப்போ விசுவாசிகளுக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணேன், நீங்கள் காசெல்லாம் ஒன்று கொடுக்க வேண்டாம், நீங்கள் டெய்லி போகும்போதெல்லாம் அது மேலே தொட்டு இதை தந்ததுக்காக ஸ்தோத்திரம்னு ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் தாண்டி அதுக்கான பணம் நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம வாங்கிட்டோம். இப்போ தேவை. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே அனௌன்ஸே பண்ணக்கூடாது. நான் கேமரா வேணும் அப்படின்னு போன டைம் எடுத்து ஒட்டணும், ஆனால் இந்த டைம் அனௌன்ஸ் கூட பண்ணக்கூடாது. உங்களுக்கு சித்தமாக இருந்தால் எங்களுக்கு தாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆண்டவர் இடத்துல உருகிறது மாதிரி அப்படி ஜெபம் பண்ணி, உங்களால் செய்ய முடியும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், இதுவரைக்கும் யாருன்னு கூட தெரியாது, அந்த நபர் யாருன்னே தெரியாது. ஒரு நகை ஒண்ணு வந்துச்சு எனக்கு, கொரியர்ல வந்துச்சு. கொரியர்ல நகை அனுப்பக்கூடாது, ஆனா அந்த கொரியர்ல வந்துருச்சு. அதுக்குள்ள ஒரு பன் ஒண்ணு இருந்துச்சு. அது அந்த பண்ணை எடுத்து ஒரு பண்ணை எடுத்துட்டு பண்ணெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு சோப்புடைய பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு, ஒரு சோப்பு பாக்ஸ், ஒரு பன்னு. நான் நினைக்கிறேன் ஒரு சோப்பு பாக்ஸும் ஒரு பன்னு நமக்கு அனுப்பியிருக்காங்க பாருங்க. ஏன் நம்ம ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு சோப்பு வாங்கி போட்டு குளிக்க தெரியாதா நமக்கு அப்படின்ட்டு பண்ண ஒன்றை எடுத்து நான் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு எல்லாருக்கும் பிச்சு கொடுத்துட்டு சரி சாப்பிடுங்க அப்படின்ட்டு, இந்த சோப்பை வேற நம்ம வாங்கி அனுப்பியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டேபிள் மேலே அப்படியே போட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் வீட்டுக்கு போய் அப்புறம் சாயந்தரமா சர்ச்சுக்கு வரும்போது அந்த சோப்பு பாக்ஸை நான் ஞாபகமே படுத்தலை. சரி அது என்ன பெருசா யோசிக்கிறது அப்படின்னு ஒரு தம்பி ஓடி வர்றான், நீங்க போட்டீங்கல்ல சோப் பாக்ஸ்,
அதுக்குள்ள நகை இருந்துச்சு அப்படின்னு உள்ள எடுத்து பார்த்தா அந்த நகையினுடைய மதிப்பு 2.5 லட்சம் ரூபாய். 2.5 lakhs. யார் அனுப்புனாங்க, என்ன அனுப்புனாங்க எதுவுமே தெரியாது. ஆண்டவர் என் மனசுக்குள்ள பேசினாரு, உனக்கு கேமரா வாங்கணும் தானே கேட்டேன், லாக்டவுன்ல எப்படி முடியும்னு தானே நீ கேட்ட, இந்த டைம் நீ வந்து யார்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன்னு தானே சொன்ன, என்னால முடியும்ன்றத ஆண்டவர் நிரூபிச்சிட்டு. எனக்கு மட்டும் இல்ல, ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஜபத்துல இருக்கிற நம்ம நிறைய பேருக்கு இந்த வருஷம் மனுஷங்க செய்யலைங்க, மனுஷங்க செய்யல, நேரடியா யார் தான் செஞ்சா? இந்த வருஷம் மனுஷனுடைய ஹெல்ப் உனக்கு இருக்காதுப்பா. அதனால உன்னை நான் கைவிட்டுற மாட்டேன், நானே இறங்கி வந்து உனக்கு செய்வேன்னு நமக்கு எல்லாரையும் ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. மறக்காதீங்க, நீ ஒரு 2-3 நாள் தான் இருக்கு, நன்றி சொல்லிட்டே இருங்க. எதுக்காக? ஆண்டவரே, இந்த வருஷம் நீரே என்னை நடத்தினீர், பெரிய ஆசீர்வாதம், நீர் என்னை தைரியப்படுத்தினீர், நீர் என்னை தைரியப்படுத்தினீர், நீர் என்னை தைரியப்படுத்தினீர். கடைசியா கைய மேல உயர்த்தி ஒரு விஷயம் கூட சொல்லி, உடைக்கப்பட்ட நேரங்கள் துணையாக எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ஓ ஜீசஸ், எனக்கு நல்லவரா அப்பா, நல்லவரா இருப்பவரே. ஓ எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளம் இயேசுவே. எப்படி அப்பா ஏராளம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஓ ஜீசஸ், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி அப்பா. முத்தம் செய்கிறேன். ஆண்டவர் நல்லவர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். முடிக்கிற 2 minutes. லாக்டவுன்ல மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் என்னை வந்து சந்திச்சாங்க, சைக்காலஜிக்கலா எஃபெக்ட் ஆனவங்க. ஒரு வாலிப தம்பி, அவங்க அம்மா அப்பா ஆண்டவரோட ரொம்ப பக்தியானவங்க, ஒரே பையன். அவன் திடீர்னு இந்த மன அழுத்தத்துல பயத்துல சிக்கி அவனால வெளியே வரவே முடியல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்தான். என் முன்னாடி உட்கார்ந்துட்டு அவன் சொல்றான், பாஸ்டர், வீட்டில் திடீர்னு பேப்பர்லாம் இங்கே தான் வைக்கிறான், அங்கே போய் உட்கார்ந்துருக்குது, செல்போன் இங்கே வைக்கிறான், அங்கே உட்கார்ந்துட்டு இருக்குது, யாரோ நகர்த்துறாங்க. எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே வர்றாரு, அவர் பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஏதோ எடுத்து என் நெஞ்சுக்குள்ளே அனுப்புறாரு,
அது எனக்குள்ள போனோன்னா ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. எங்க அப்பா தான் எனக்கு எதிரி, என்னென்னமோ பேசுறான். ஆனா அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஆண்டவரோட நடக்கிற ஒரு குடும்பம். சரி, ஆலோசனை சொல்லி டெய்லி அவனுக்காக ஜெபம் பண்ணி கண்டினியூவா அந்த லாக்டவுன்ல டெய்லி சர்ச்சுக்கு வந்துடுவான். ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா ரெடி பண்ணார். கர்த்தரே அவனை தைரியப்படுத்தி இன்னைக்கு 25,000 ரூபாய் சம்பளத்தில் வேலையில் ஜாயின் பண்ண. ஆனா அதே ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து விக்கிரக ஆராதனை உச்சகட்டம். அந்த பொண்ணும் அதே போல வருது. எனக்கு நல்லா தெரியும் இதுதான் பிரச்சனை, இந்த பொண்ணு பயந்துருக்குது, இதனால தான் வந்திருக்குது அப்படின்னு கேட்டு பேசிட்டே இருக்கிறேன். எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்குறேன். மாடிக்கு மேலே போனேன். நைட் வந்து என்னமோ ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் இருக்கிற பிசாசை பார்த்து பயப்பட்டேன் அப்படின்னு சொல்லுது. திடீர்னு பேச்செல்லாம் மாறுது. இயேசுவை ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டால், இயேசு குணமாக்குவார் அப்படின்னு நம்புறீங்கன்னு கேட்டால் அந்த நம்பிக்கை இல்லை, விசுவாசிக்கவும் முடியல. அவங்க அம்மா அப்பாவும் சரி பண்ணி விடுங்க, அதுக்காக நாங்க வந்து ஏத்துக்கலாம் முடியாது. சரி, ஒரு 2-3 நாள் கூட்டிட்டு வாங்க, ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நன்மையை வர்ஷிக்கிறவர் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர்களுக்கு நான் சொன்ன எந்த வார்த்தையுமே அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவும் முடியல, அவங்களுக்கு தைரியமாவும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ரெடி ஆகல. இப்ப சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்ல, எத்தனை நல்ல. அதனால இன்னைக்கு முழுக்க வீட்டுல போய் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை ஒன்னொன்னா எண்ணி பார்த்து சொல்லி பார்த்து நன்றி சொல்லிட்டு ரெடியாகி நீங்க 31ஆம் தேதி இரவுல வாங்க. சேர்ந்து ஒரு புது வருஷத்துக்குள்ள நம்ம போவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த தைரியமான வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களுக்கு தைரியம் இல்லப்பா. நாங்க உங்களை அறிஞ்சிட்டோம். நீங்க சொல்ற வார்த்தை எங்களுக்கு ரொம்ப புரியுது, எங்களுக்கு அழகா விளங்குது. அந்த கிருபை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த வருடம் நீரே எங்களை நடத்தினீர், மனுஷர்கள் ஒருவரும் எங்களை நடத்தவில்லை. எங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் எங்களை பயப்படுத்தி கொண்டே இருக்கும் போது உங்க வார்த்தையை அனுப்பி இந்த ஆண்டு நீரே எங்களை தைரியமும் படுத்தினீர். இந்த வருடம் மலையை போல அந்த பிரச்சனை எங்களுக்கு முன்பாக இருக்கும்போது நீரே அது ரொம்ப சிம்பிளா 2 வார்த்தையை சொல்லி நான் உனக்கு செஞ்சு முடிப்பேன்னு சொல்லி அழகா, ரொம்ப அழகா அதை ஒண்ணும் இல்லாத பிரச்சனையை போல ஆக்கி இன்னைக்கு விடுதலை கொடுத்து எங்களை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம்.